வெல்கம் டு ரேசூஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பிரியாணிக்கு செய்யக்கூடிய கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. நான் செய்யறோம்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், மிளகு முழு மிளகு எடுத்திருக்கேன், சீரகம் எடுத்திருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு எலுமிச்சப்பழம் அளவு சைஸுக்குள்ளேயே உங்களுக்கு புளி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க புளி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சிருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்து. சட்டி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காயுது, எண்ணெய் ஊற்றியாச்சு, சட்டி வச்சிருக்கேன். இப்போ வாங்க நம்ம சீரகமும் மிளகும் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டாச்சு. முழுசா போடுங்க, அப்பதான் சூப்பரா இருக்கும். கருவேப்பிலை போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம இந்த கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துட்டு அதை போட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு கத்திரிக்காவை போட்டுப்போம். எண்ணெயில வதங்கட்டும் கத்திரிக்காய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கத்திரிக்காவை போட்டாச்சு. கத்திரிக்காய் எண்ணெயில கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயில வதங்கும் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கத்திரிக்காய் எண்ணெயில கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் மசாலாவும் சேர்த்துப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்குது கத்திரிக்காய். இப்போ நம்ம தக்காளி போட்டுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி போட்டாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுப்போம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நான் சொல்கிறது இந்த சின்ன ஸ்பூன் அளவில் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கோம். பாருங்க, இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோம். இப்போ வாங்க வதக்கி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த புளியை நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளி ஊற்றிட்டோம். கூடவே கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ என்ன செய்யணும்னா இந்த புளியிலேயே நல்லா அந்த கத்திரிக்காய் வெந்து 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 சுருண்டு வரும். எண்ணெய் வெளியில விடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காய் நம்ம வதக்குவோம். இல்லை உங்களுக்கு குழைய வேணாம், எனக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் முழுசா வரணும் அப்படின்னா பாதியா நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த முழுசா வேகிறதுக்குள்ள பாதியா இருக்கும் போதே நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் நான் நல்லா குழைய விடுவேன். நல்லா குழஞ்சாதான் சூப்பரா இருக்கும். அந்த கத்திரிக்காவை மசிஞ்சு நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இப்போ வேகட்டும். நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோம். அது வாட்டில் வெந்துகிட்டு இருக்கும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க புளி ஊத்துனா கத்திரிக்காய் வேவாதுன்னு. இப்போ பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. இதே மாதிரி புளியில வேக வச்சு பாருங்க. பாருங்க, கத்திரிக்காய் நல்லா குழஞ்சு வந்துருச்சு. சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கு. பிரியாணி, குஸ்கா, வெஜிடபிள் பிரியாணி, எதுக்குனாலும் நெய்ச்சோறு, இந்த மாதிரி நீங்க எதுக்குனாலும் செஞ்சு வச்சு சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்க. செம்மையா இருக்கும் ரெசிபி. இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.